பிரேஸ்டி நேயர்களே, வாங்க நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்போ டிவிக்கு முன்னாடி வாங்க எல்லாரும். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைத்து டிவிக்கு முன்னாடி அமர வைங்க. நம்ம இப்போ தேசத்துக்காக கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம். ஓகேயா? கொஞ்சம் நேரம் உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த நேரத்தில் அமர்ந்துருங்க. பிரேஸ் டிவி ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பங்களுடைய தேவைகள் நிறைய இருக்கலாம், ஆனாலும் அவற்றையெல்லாம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சுட்டு நம்ம டிவிக்கு முன்னாடி இங்கே அமர்ந்திருந்து நம்ம உருக்கத்தோடு நம்ம உண்மையாய் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அதை உற்று கவனிப்பார், உங்கள் பக்கத்தில் வருவார். நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்படுவார். அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் மாத்திரமில்லை, உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு சொல்லுங்கள். இதில் கலந்து கொள்ள நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம ஜெபத்துக்காக போவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் வெறுமனே ஜெபிக்காதபடிக்கு ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுங்க. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஏசப்பா நீங்கள் கேட்டு எங்கள் தேசத்தில் ஒரு க்ஷேமத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தை எங்கள் தேசத்தில் நீங்கள் தர வேண்டும். தேசம் சமாதானமாக இருந்தால் தான் நாங்களும் சமாதானமாய் குடும்பமாய் வாழ முடியும். அதனால் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம் தகப்பனை. ஏசப்பா, அந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் ஏசப்பா நீங்கள் ஆவியானவரை அனுப்பி கலந்து கொண்ட எங்களோடு நீங்கள் உற்சாகப்படுத்தி ஆவியானவர் எங்களுக்கு அசைவாடும்படி இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரோடும் ஆவியானவர் உற்சாகப்படுத்தி நீர் அவங்களோடு அசைவாடும்படி குடும்பத்தோடு இணைந்திருக்க ஆவியானவரை இந்த நேரத்தில் அழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 1 பேதுரு 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? 7வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் நம்ம தெளிந்த புத்தியோடு நம்ம உண்மையாயும் தேவனிடத்தில் பற்றுதலோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்போம். இந்த ஜெபத்தில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கலாமா? நம்ம தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கிற இந்த தேசமாக இருக்கட்டும், வேறு வெளிநாடுகளாக இருக்கட்டும், வேறு தேசங்களாக இருக்கட்டும், வேறு மாநிலங்களாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் நம்ம தேசம் சமாதானமாக இருக்கணும். அதற்காக நம்ம உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளுக்கிடையே தேவ சமாதானமும் ஒரு மனமும் ஒற்றுமையும் உண்டாக சமாதானத்தோടെ தேவனுடைய ஆளுகை நம்ம தேசத்தில் உண்டாகணும். நம்ம தேசத்து ஜனங்களுக்கு தேவ பாதுகாப்பு உண்டாகணும். நம்ம தேசம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் ஆளுகையும் ஒரு மனமும் ஒற்றுமையும் நம்ம தேசத்தில் உண்டாகணும். அதற்காக நம்ம இணைந்து ஜெபிப்போமோ? எல்லோரும் இந்த ஜெபத்தில் கண்களை மூடி நம்ம இந்த ஜெபத்தில் இணைந்திருங்க. நம்ம உண்மையாய் ஜெபிக்கணும், ஒரு மனமாய் ஜெபிக்கணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த நேரத்தில் நாங்கள் இப்போது ஒப்பு கொடுத்த இந்த விண்ணப்பத்துக்காக அந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் வாழுகிற இந்த தேசம் எங்கள் தேசம் மாத்திரமல்ல, எல்லா தேசமும் எல்லா நாடுகளுக்கிடையே ஒரு சமாதானத்தை ஏசப்பா நீங்கள் தரணும். சமாதானம் வேணும் ஆண்டவரை. எங்கள் தேசம் சமாதானமாக இருந்தால் தான் நாங்களும் சமாதானமாய் வாழ முடியும் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத மனப்பான்மை இவற்றையெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் ஒருவர் சமாதானமாக இருக்கணும். ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு சமாதானம் வேணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒற்றுமை வேண்டும் ஆண்டவரே. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணும் ஆண்டவரே ஏசப்பா. நீங்கள் எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் எல்லா அதிகாரிகளையும் எல்லா ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆளுகை செய்யணும் ஏசப்பா. இந்த தேசத்தை நீங்கள் தான் ஆளுகை செய்யணும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் சொன்னீங்களேப்பா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அந்த உங்கள் நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் நீங்கள் ஆளுகை செய்யணும். ஆவியானவரை கொண்டு எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்யும்படி உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எங்கள் தேசம் பாதுகாப்பாக இருக்கணும் ஆண்டவரே. எந்த விதமான துர்ச்செய்திகளும் எங்கள் தேசத்தில் வரக்கூடாது. எங்கள் உலக நாடுகளுக்குள்ளே எந்த துர்ச்செய்திகளும் வரவே கூடாது ஏசப்பா. நீங்கள் அந்த தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்து சமாதானத்தோடு வாழவும் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏசப்பா.
துர்ச்செய்திகள் இல்லாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு ஜனங்களுக்குள்ளே உண்டாகணும் ஏசப்பா. ஆவியானவர் தான் பாதுகாப்பை கொடுக்க முடியும் ஏசப்பா. அதனால ஆவியானவரிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வெறுமனே ஜெபிக்க கூடாது. ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆவியானவர் இந்த தேசத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அந்த ஜெபத்தை உச்சி கவனிக்கிற ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பை தந்து தேவன் எங்க ஜனத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. ஒரு மனத்தின் ஆவியை தாங்க, ஒற்றுமையை தாங்க, சமாதானம் தாங்கப்பா. எங்க தேசம் சமாதானமா இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, சமாதான குறைவுகள் எங்க தேசத்துல வரக்கூடாதப்பா. அதற்காக எந்த விதமான ஜனங்கள் மூலமாய் பொல்லாத ஆவி சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு, எந்த பொல்லாத சத்துருக்களும் சமாதானங்களை தேசத்துக்குள்ள கெடுக்காதபடிக்கு, சமாதானத்தை ஆண்டவர் தாமே ஆவியானவர் மூலம் எங்க தேசம் சமாதானமா இருக்கும்படி, ஒற்றுமையா இருக்கும்படி, ஒரு மனமா இருக்கும்படி, பாதுகாப்பா இருக்கும்படி ஏசப்பா அந்த நேரத்தில் இந்த விண்ணப்பத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் இந்த ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிச்சிட்டோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு சமாதானத்தினால் நம்ம தேசத்தை சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் ஒரு மனமாயும் பாதுகாப்பாயும் தேசத்தை கர்த்தர் ஆவியானவரை அனுப்பி பாதுகாக்கும்படி அவருடைய ஆளுகையில நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா. அடுத்தபடியா நம்ம ஜெபிக்க போறது, உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தொழில் நிறுவனங்கள், அநேக நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நம்ம தேசத்துல இருக்கு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல, இந்த தேசத்துல, இன்னும் இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற தொழில் நிறுவனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தொழில் நிறுவனங்களில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். அதிலே பணிபுரிகிற அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னும் பணிபுரிகிற பணியாளர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், தலைவர்கள், அதிகாரிகள், பணிபுரிகிற பணியாளர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இப்போது சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை ஏசப்பா நீங்க கேட்டிருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க தேசத்துல உலக நாடுகளுக்குள்ள இருக்கிற எல்லா தொழில் நிறுவனங்களையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த எல்லா தொழில் நிறுவனத்தில் இருக்கிற தலைவர்களும் அதிகாரிகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தலைவர்கள் எல்லாம் உண்மையாய் அந்த தொழில் நிறுவனத்தை நடத்தணும் ஏசப்பா. அதுல எந்த விதமான குளறுபடியங்கள் வரக்கூடாது ஏசப்பா. அவங்க உண்மையா இருக்கணும் அப்பா. தலைவர்கள்லாம் உண்மையா இருக்கணும், அதிகாரிகள் உண்மையா இருக்கணும். அந்த தொழில் நிறுவனத்தில் பணி செய்கிறவர்களுக்கு அவங்க உண்மையா இருக்கணும், தேசத்துக்கு உண்மையா இருக்கணும் ஏசப்பா. உண்மையாய் அந்த தொழில் நிறுவனத்தை நடத்தும் போது அந்த தொழில் நிறுவனங்கள் உயரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் செய்வார். அதை அவங்க கருத்தில் கொண்டு அவங்க ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களை நடத்துகிற தலைவர்கள் எல்லாம் உண்மையாயும் உத்தமமாயும் இருக்கணும் ஏசப்பா. ஆனாலும் அவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பாதுகாக்கணும், எல்லா விதத்திலும் பாதுகாக்கணும், எல்லா வித காரியங்களிலும் ஏசப்பா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஏசப்பா எல்லா காரியங்களும் நடத்த. இந்த நிறுவனம் என்று சொன்னாலே அநேக பணியாளர்கள் பணி செய்வாங்க. அந்த பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. அது அநேக இடங்களில் பணியாளர்கள் மறித்து போகிறாங்க. வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற இடத்துல சில ஆபத்துகள் வரும்போது அவங்க மறித்து போகிறாங்க ஏசப்பா. ஏழை குடும்பத்திலிருந்து அநேகர் பணிக்காக நிறுவனங்களை அமர்த்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட பணி செய்கிறவங்க பாதுகாக்கப்படணும் ஏசப்பா. அவங்களுக்கு உயிர் சேதங்கள் வரக்கூடாது. அநேக தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல அநேக குறைபாடுகளினால, அவங்க சில விஷயங்களினால அவங்க சில ஆபத்துகளை சிக்கிக்கொள்கிறாங்க ஏசப்பா. அந்த தொழில் நிறுவனங்களில் பணி செய்கிற பணியாளர்களை ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான ஆபத்துகளில் அவங்க சிக்கிக்கொள்ளக்கூடாது ஏசப்பா. அவங்களுக்கு தேவன் ஒரு திறந்த வாசலை கொடுத்து அவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பணியாளர்களை குடும்பங்களையும், அதிகாரியுடைய குடும்பங்களையும், அதிகாரிகளையும், தலைவர்களையும் ஏசப்பா, தொழில் செய்கிற நிறுவனங்களில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பணியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்க தேவைகளை நிறைவேற்றப்பட வேண்டும், அவங்க செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கப்பட வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று நாம் விசுவாசித்து கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம்ம அனைத்து தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிற நிறுவனத்தில் இருக்கிற தலைவர்களும் அதிகாரிகளும் பணியாளர்களும் ஆண்டவர் பாதுகாத்து ஒரு சமாதானமாக நடத்த போகிறார் என்ற உணர்வோடு இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த விண்ணப்பத்துக்காக நாம் கடந்து போவோம். அந்த நேரத்திலும் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதிலும் உள்ள தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதில் ஈடுபடுவோர், இதற்காக நம்ம ஜெபிக்கணும். அநேக நாடுகளில், தேசங்களில் தீவிரவாத அமைப்புகளை வைத்திருக்கிறாங்க. இது ஒரு அமைப்பாய் வைத்து தீவிரவாதங்களில் ஜனங்களை, பிள்ளைகளை எடுத்து
தீவிரவாதங்கள் பயிற்சி கொடுக்குறாங்க. தீவிரவாதம் செய்வதற்கு, நாடுகளை கெடுப்பதற்கு, ஜனங்களை கெடுப்பதற்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் நம்ம தேசத்தில் இருக்கவே கூடாது, நம்ம உலக நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஜனங்கள் அவங்க திருந்தணும், அவங்க உண்மையாய் உணர்வு வரணும். இப்படிப்பட்ட தீவிரவாதங்கள் நம்ம செயல்படக்கூடாது, இது தவறான ஒரு காரியம் என்பதை அவங்க உணர்ந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறியணும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை அறிந்து அவர்களெல்லாம் இந்த தீவிரவாதத்தை விட்டு வெளியேறி எந்த விதமான பிள்ளைகளுக்கும் ஜனங்களுக்கும் அவங்க தீவிரவாதத்தில் பயிற்சி கொடுக்கக்கூடாது. தீவிரவாதத்தில் இணைந்து ஜனங்களை, தேசத்தை பாழாக்குற ஒரு வழி, அப்படிப்பட்ட பாழாக்குற அந்த வழிகள் அவங்க அதில் ஈடுபடாதபடிக்கு ஆண்டவர் அவங்களை ஒரு உணர்வை கொடுத்து இந்த செயலிலிருந்து விடுபட அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நேரத்தில் இந்த தீவிரவாதங்களுக்கு ஈடுபடக்கூடிய அந்த ஜனங்களை ஈடுபடுத்தி அதில் பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹalleluya. இதற்கு ஒரு கும்பலே இருக்குது ஆண்டவரே. இந்த தேசத்தில் தீவிரவாதங்களை ஜனங்களை எடுத்து அதில் பயிற்சி கொடுத்து அதில் ஈடுபடுத்தி தேசத்தை கெடுக்கிறதற்கு, அழிக்கிறதற்கு அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்கப்பா. இப்படிப்பட்ட காரியம் எங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தீவிரவாத காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு ஒழிக்கப்பட்டு போன ஆண்டவரே இல்லாமல் போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதில் இணைந்திருக்கிற, அதை செயல்படுகிற ஒரு கும்பல் இருக்கிற ஆண்டவரே, ஆங்காங்கே நெட்வொர்க் மூலமாக அவங்க செயல்படுறாங்கப்பா. இப்படிப்பட்ட நெட்வொர்க்குகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. இது ஒரு பொல்லாத சாத்தான் இவர்களை இடத்துல தூண்டி இந்த காரியத்தை செய்ய வைக்கிறான் ஏசப்பா. இப்படிப்பட்ட இந்த கும்பல்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை விட்டு ஒழிக்கப்பட்டு போய் அவங்களெல்லாம் கரங்களிலே பைபிளை எடுத்து வசனங்களை வாசித்து தேவனோடு இணையக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரை. ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் ரட்சிங்கப்பா. இப்படிப்பட்ட மக்களை ரட்சிங்கப்பா, இதில் ஈடுபட்டு இருக்கிற மக்களை ரட்சிங்கப்பா, அந்த ஜனங்களை ரட்சிங்கப்பா. இந்த தீவிரவாதங்களும் பயங்கரவாதங்களும் எங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு அழித்து போடுங்க ஏசப்பா. இந்த பயங்கரவாதங்கள் மூலமாய் தேசங்கள் அழிக்கப்படுது ஆண்டவரே ஏசப்பா. இந்த நேரத்தில் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. தீவிரவாதிகளை ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாக தேவன் மாற்றி அதிலே ஆண்டவர் அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வாருங்கப்பா. ஒரு வெறித்தனம் அவங்களுக்கு இருக்கவே கூடாது ஏசப்பா. அந்த வெறித்தனத்திலிருந்து ஏசப்பா நீங்க அவங்களை வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எங்க தேசத்திலே மாத்திரமல்ல, வெளி தேசங்கள்ல, வெளிநாடுகள்ல, எந்த தேசத்திலும் தீவிரவாதமும் பயங்கரவாதங்களும் இல்லாதபடிக்கு ஏசப்பா எங்க தேசம் ஒரு சமாதானமாய் வாழ ஏசப்பா நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கர்த்தரை நாங்கள் விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோப்பா. கர்த்தர் இதை கேட்டு எங்க தேசத்தில் ஒரு சேமத்தை தாரும், தீவிரவாதம் இல்லாத தேசமா எங்க தேசத்தை கர்த்தர் மாற்றி தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹalleluya. ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்தில் அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்கிறது, உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களில் நடக்கும் அனைத்து குற்றங்கள் மாறவும், அதில் ஈடுபடக்கூடியவர்கள் மனம் திரும்பவும் நம்ம ஜெபிக்கணும் ஏசப்பா. இந்த நேரத்தில் நம்ம தேசத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அநேக இடங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு இடங்களையும் குற்றங்கள் அநேக நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் மத்தியிலே குற்றங்கள், துணிகரமான பாவங்கள் செய்கிறாங்க. அது பாவம் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லாமல் துணிகரமான பாவங்களை தைரியமாக செய்கிறாங்க. செய்து அவங்கெல்லாம் வேணா சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கவும் போய் கடந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட குற்றங்கள் செய்யாதபடிக்கு ஒரு நல்ல உணர்வை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க எது நல்லது எது கெட்டது என்று, எது குற்றம் இல்லாது என்பதை உணர்ந்து முதல் அவங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு குற்ற செயல்களை ஈடுபடுறாங்க. இந்த குற்ற செயல்களை ஈடுபடாதபடிக்கு ஜனங்கள் இந்த குற்ற செயல்களிலிருந்து வெளிவரும்படியாகவும் அதில் அவர்கள் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாகவும் துணிகரமான பாவங்களில் அவங்க ஈடுபடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா துதிக்கிறோம்ப்பா கர்த்தாவே. ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் தேசத்தில் அப்பா ஆண்டவரே அநேக குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்கப்பா, துணிகரமான பாவங்களில் ஈடுபடுறாங்கப்பா. ஜனங்கள் தவறு என்று உணர்ந்து அவர்கள் அதை வெளியே வர வேண்டிய ஏசப்பா. அநேக குற்றங்கள் அவங்க ஈடுபட்டு துணிகரமான பாவங்களில் ஈடுபட்டு தன் குடும்பத்தை ஆனாலும் பிற ஜனங்களை ஆனாலும் ஏசப்பா அவங்க துணிகரமான பாவங்களில் ஈடுபட்டு அதை கொள்ளை குற்றங்களில்
குற்ற செயல்களில் ஈடுபட்டு ஆண்டவரே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட மக்கள் மனம் மாற வேண்டிய சப்பா, மனம் மாற வேண்டிய சப்பா. ஒரு நல்ல உணர்வை கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே, உணர்வை கொடுங்கப்பா. துணிகரமான பாவங்களில் ஈடுபடாதபடிக்கு ஜனங்களை ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உணர்வை கொடுத்து அவங்க இப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபடாதபடிக்கு, குற்ற செயல்களை ஈடுபடாதபடிக்கு ஏசப்பா ஒரு உணர்வை ஏசப்பா நீங்க தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான துணிகரமான பாவங்களையும் அவர்கள் ஈடுபடாதபடிக்கு ஏசப்பா நீங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஒரு நல்ல உணர்வை கொடுங்க ஏசப்பா. அவங்களெல்லாம் நல்ல உணர்ந்து ஒரு சமாதானம் அவங்க உள்ளத்துல வந்து ஆண்டவரை தேவனே தேவன் என்று அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுத்தி கர்த்தருக்காக வாழ அவர்களை நீர் பயன்படுத்துங்க ஏசப்பா. துணிகரமான பாவத்திலிருந்து விலக்குங்கப்பா, குற்ற செயல்பாட்டிலிருந்து விலக்குங்கப்பா, ஆண்டவரை தண்டனை அனுபவிக்கிற காரியத்திலிருந்து விலக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்கப்பா, அநேக குற்ற செயலில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் கூட அவங்கெல்லாம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடாதபடிக்கு ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படி கர்த்தர் ஆவியானோட கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவாதி தேவனை இந்த ஜெபத்தை கேட்டு எங்க தேசத்துல குற்றம் செய்வோர்கள் இந்த நேரத்தில் அவங்க உணர்வை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபட ஒரு சமாதானத்தின் ஆவி அவர்களை நிரப்பும்படி இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் இந்த ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே துதிக்கிறேன் துதிக்கிறோம் அப்பா. நன்றி. அடுத்த ஜெபம், நம்ம தேசங்களில் ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காகவும் ஆட்சி செய்கிறவர்களுக்காகவும் அவங்களுக்கு தெய்வீக ஞானம் உண்டாகணும். தெய்வீக ஞானம், ஏன்னா அவங்க ஞானம் இல்லாமல் எந்த காரியங்களையும் செய்து விடக்கூடாது. தெய்வீக ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்து விசேஷித்த ஆவியினால் கர்த்தர் அவங்களை நிரப்பணும். ஜனங்கள் மீதான கரிசனை அவங்களுக்கு உண்டாகணும். ஏன்னா நாட்டில் அவங்க தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஜனங்கள் மீதான கரிசனை வேணும். ஜனங்கள் அவங்களுக்கு எல்லா காரியங்களும் நேர்த்தி அவங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே தேசத்தை நடத்தணும். அந்த தேசத்தை ஆட்சி செய்வதற்கான தெய்வீக ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கணும்னு விசேஷித்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போமா? இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் இதில் ஈடுபடக்கூடிய ஆட்சி செய்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திரமப்பா. கண்களை மூடி ஜெபிப்போம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதில் கருத்தாய் ஜெபிங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற ஆட்சியாளர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும் போது எங்கள் ஜனங்கள் மீது ஒரு உணர்வு உண்டாகணும் ஏசப்பா. ஜனங்கள் மீது ஒரு கரிசனை உண்டாகணும் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அவங்களுக்கெல்லாம் தெய்வீக ஞானத்தை கொடுங்கப்பா. ஆட்சி நடத்துகிறவங்களுக்கும் இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவங்களுக்கும் ஏசப்பா அப்பா தெய்வீக ஞானத்தை கொடுங்கப்பா. அவங்க தன் சுய புத்தினால எதை எடுத்துடக்கூடாது ஆண்டவரை. எல்லா சட்டங்களும் திட்டங்களும் கொடுக்கிற போது அவங்க சுயத்தில் எதை எடுத்துடக்கூடாது ஏசப்பா. நல்ல இருதயத்தோடு தேவனை அறிந்து தேவனிடத்தில் வார்த்தைகளை கேட்டு உமக்கு உகந்த காரியங்களை செய்ய, உமக்கு சித்தமான காரியங்களை தேசத்தில் செய்ய உமோடு இணைந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் காரியங்களை தேசத்தில் கொண்டு வரும்படியாக அவங்களுக்கு நல்ல உணர்வை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும் ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்யும்படியாகவும் அவங்க தேசத்தில் அவங்க சுயத்தில் எந்த விதமான காரியங்களை எடுத்துடக்கூடாது ஏசப்பா. ஆவியானவர் தான் அவரோடு கூட இருந்து ஆவியானவரே இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி தேவ சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறும்படியாகவும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேறணும். அப்படியாக தகப்பனே எல்லாரையும் தகப்பனே நீர் ஒருமனப்படுத்தி சமாதானத்தின் ஆவியை கொடுத்து கர்த்தர் தாமே உங்களுடைய சித்தத்தின்படியான தேசத்தில் ஒரு ஆளுகை செய்ய நல்ல ஒரு உணர்வையும் தேவ சமாதானமும் தேவ ஞானத்தையும் கர்த்தர் கொடுங்கப்பா. ஞானத்தில் நிரப்புங்கப்பா. சுயத்தில் எதை எடுத்துடாதபடிக்கு தேவ ஞானம் உண்டாகணும் ஏசப்பா. உண்மையாயும் உத்தமமாய் தேசத்தை ஆளுகை செய்யணும். ஜனங்கள் மீது ஒரு கரிசனை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்கள் மீது ஒரு பண்பும் பாசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்போதான் அந்த தேசம் சமாதானமாக இருக்கும். தேசத்தில் நல்ல காரியங்களை அவங்க செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்படி இடத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் உடைய கர்த்தரை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நீர் சொன்னீரே ஆண்டவரே ஆவியானவரே என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த ஜெபிக்கிறோம். இந்த தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஆட்சியாளர்களுக்காகவும் தெய்வீக ஞானத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் தேவ சித்தத்தின்படி எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆவியானவர் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும்படி உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த நேரத்தில் நம்ம ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆமென் என்று கர்த்தர் பதில் தரப்போகிறார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று நாம் கர்த்தருக்குள்ள விசுவாசித்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நம்ம உண்மையாய் உத்தமமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று நாம் விசுவாசித்து கர்த்தரிடத்தில் நாம் அன்போடு மறுபடியும் ஜெபிப்போம். இன்னும் நம்ம ஜெபிக்க போகிறது, நம்ம தேசத்தில் அநேக ஜனங்களுக்கு திருமணமாகி அவங்க நிறைய இடத்துல கணவன் மனைவிக்குள்ளாலே பிரச்சனைகள் பிரிகிறாங்க. திருமணமான பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனைகள் வருது. பொல்லாத சத்துரு அவங்க மத்தியில் எழும்பி அவங்க குடும்பத்தை கெடுத்து அவங்க சமாதானத்தை கெடுத்து அவங்க பிரிகிறாங்க. இதில் முக்கியமான நம்ம பெண்களை கொள்ளும்போது பெண்கள் மீதான குற்றங்கள் அவங்க மீது போடப்படுது. அநேக குற்றங்கள் பெண்களுக்கு வருது. பெண்களுக்காக அநேகர் சொல்லுவாங்க. ஆனாலும் அதில் முக்கியமாக நிறைய குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. திருமணமான ஆண்களுக்கும் அவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்கள் இப்போது அதிகாரத்தை கையில் எடுத்து ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. திருமணமான ஆண்களை அடிமைப்படுத்தி அவங்களுடைய என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அவங்களுடைய ஒரு விருப்பத்தை அவங்க எதிர்நோக்கிறது கிடையாது. பெண்கள் தன் துணிகரமான காரியங்களை செய்கிறாங்க. அவங்க விருப்பப்படி செய்கிறாங்க. அவங்க விருப்பம்தான் நடக்கணும். ஆண்களை திருமணமான கணவர்மார்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட அடிமைத்தனம் ஆண்களுக்கு நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. வெளியே தெரியாது, அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது நம்ம இந்த தேசத்தில் எடுத்து பார்க்கும்போது அநேக ஆண்கள் அவங்க சித்திரவதை பண்ணப்படுறாங்க, அடக்குமுறை பண்ணப்படுறாங்க. பெண்களால் அதிகாரத்தின் மூலம் இவங்க தாக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்களுக்கு இருக்கிறது. இதையும் நம்ம கருத்தில் கொண்டு தேவனிடத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நம்ம இணைந்து ஜெபிப்போமா? அந்த காரியங்களுக்காக அநேக இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அது இருக்குது. ஆனாலும் நிறைய இடத்துல ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, கணவர்மார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அவங்களும் பெண்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அந்த விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இப்போது சொன்ன விண்ணப்பத்தை ஏசப்பா உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த விண்ணப்பத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேளுங்க ஏசப்பா. ஆவியானவரே, ஹalleluya. அந்த நேரத்தில் அநேக குடும்பங்களை அப்பா திருமணமாகி ஒருவருக்கொருவர் ஆண்டவரே சமாதான கேடு அவங்க சமாதானத்தை விட்டு விலகி ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்றதை விட்டு விலகி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாதபடிக்கு அவங்க ஒருவருக்கொரு கோபத்தினாலும் சண்டை சச்சரனாலும் பிரிந்து போகிறாங்க ஆண்டவரே. ஆனால் அநேக குடும்பங்களில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அநேகர் அநேக காரியங்களை அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முக்கியமாக ஆண்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. பெண்கள் அதிகாரத்துவத்தினால ஆண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. கணவர்மார்கள், திருமணமான சிறு வயது கொண்ட இளைஞர்கள் நிறைய குடும்பங்களில் அடிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்க வீட்டாரால் அடிமைப்படுத்தப்படுறாங்க, மனைவியால் அடிமைப்படுத்தப்படுறாங்க, அதிகாரத்தினால கணவர்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க வெளியே சொல்ல முடியாதபடிக்கு தவிக்கிறாங்க இசப்பா. அவங்கள்ட்ட இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு மனைவிமார்கள் சீறி எழுந்துறாங்கப்பா. அதனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்களுக்காக அந்த திருமணமான வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. திருமணமான ஆண்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்தெந்த வீடுகளில் எந்தெந்த குடும்பங்களில் சமாதான குறைவோடு இருக்கிறதோ, எந்தெந்த வீடுகளில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பெண்கள் அதிகாரப்படுத்தி ஆண்களை மட்டம் தட்டி ஆண்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் அவமானப்படுத்துகிறாங்களோ அந்தந்த இடத்துல ஏசப்பா நீங்கள் ஆவியானவர் கடந்து போய் அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதிகாரம் அவர்களிடத்தில் இல்லாதபடிக்கு தகப்பனே ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் சமமாக இருக்கணும் என்று சொல்லி கணவன் மனைவியை ஏற்றுக்கொண்டு மனைவி கணவனை ஏற்றுக்கொண்டு அவங்க குடும்பத்துக்குள்ள சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆவியானவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சமாதானத்தினாலும் ஒரு அன்பினாலும் ஒரு ரெண்டு பேருக்குள்ள விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கர்த்தர் கொடுக்கணும் ஏசப்பா. ஒருவர் மதிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும் ஏசப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு அன்பு செய்து வாழக்கூடிய கிருபை கொடுங்க. யாரெல்லாம் இப்படிப்பட்ட மனநிலையோடு பிரிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏசப்பா இன்று ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவர் இடைபடுங்கப்பா. இந்த காரியத்தில் இடைப்பட்டு யாரெல்லாம் ஆண்கள் திருமணமான வாலிபர்கள் வேதனையோடு கலக்கத்தோடு துன்பத்தோடு அநேக வாலிபர்கள் இந்த காரியத்தினால தற்கொலை செய்கிறாங்கப்பா ஏசப்பா. இந்த நேரத்தில் நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. பெண்களுடைய அதிகாரத்தினால வாலிபர்கள் தற்கொலை பண்றாங்க ஏசப்பா. அப்பா இந்த
இந்த நேரத்தை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேளுங்க ஆண்டவரே. அநேக வாலிபர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. பெண்களுடைய அதிகாரத்தினால, பெண்களுடைய ஆணவத்தினால வாலிபர்கள் பாதுகாப்பு இழந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனவேதனையோடு கலக்கத்தோடு டிப்ரெஷனாக இருக்காங்கப்பா. அநேக திருமணமான வாலிபர் டிப்ரெஷனாக இருக்காங்கப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க இருதயத்திலே கர்த்தர் ஆவியானவர் இடைபடுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. டிப்ரெஷனை மாற்றி ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே ஒரு உணர்வுள்ளவர்களாக தேவன் மாற்றி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொண்டு சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இப்படியான காரியங்களுக்கு கர்த்தர் நீங்கள் இடைப்பட்டு இந்த விண்ணப்பத்தை நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டிருந்தா அதிலிருந்து அவங்க வெளியே வரணும்ப்பா, டிப்ரெஷன்ல வெளியே வரணும். இந்த சமாதானம் இழந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டார் என்று நீங்கள் விசுவாசிங்க. இதில் இணைந்திருக்கிற அந்த பிரேஸ் டிவி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க இந்த இவ்வளோ நேரமும் இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபித்தாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க தேவைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, சமாதான குறைகள் உண்டு, குழந்தைகள் வியாதி பலவீனம் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் ஏசப்பா அந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இல்லை இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் அவங்க குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க. என்னென்ன தேவை என்று அவங்க நினைக்கிறாங்களோ அவற்றையெல்லாம் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படி அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா.